வேளச்சேரி செக் போஸ்ட் கிட்ட வந்து வாய்க்கால் ஏரியா முழுக்க வாய்க்கால் தண்ணி இந்த இதில் வந்து கலக்குது, ட்ரைனேஜ் தண்ணி கலக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. குடிக்கிற தண்ணியில் கலக்குதுன்றாங்க. அது என்னன்னு கொஞ்சம் பார்க்குறேன். பொதுமக்கள் கோரிக்கை வச்ச அடுத்த நொடியே அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இப்படி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த வேளச்சேரியில் அந்த டோல்கேட்டுக்கிட்ட தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி கூட இந்த ட்ரைனேஜ் இது கலக்குதுன்னு இவர் திருத்தி சார்கிட்ட சொல்லிட்டார். இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டீங்கன்னு சொன்னார். அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கங்க. என்கிட்ட வந்து கொஞ்சம் சொன்னாங்க. அதுக்கு தான் அண்ணன் சொல்லுங்கள். அலுவலகத்தை திறந்து வச்சதோட தன்னுடைய கைகளால் அன்னதானத்தையும் வழங்கியிருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரான அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் சென்னை தியாகராயர் நகர்ல சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வச்சதோடு அங்க இருக்கிற பொதுமக்களுக்காக அன்னதான ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பல பெரியவங்க வந்து அங்க சாப்பிட்டிருக்காங்க. அவங்களுக்கு தன்னுடைய கைகளால் அன்னதானத்தையும் வழங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் அமைச்சர் கிட்ட அங்க வந்த பெண்மணியான வேளச்சேரியை சேர்ந்த முனியம்மா அப்படின்றவங்க எங்க பகுதியில குடிநீர்ல கழிவு நீர் கலக்கிறதால பொதுமக்கள் ரொம்ப அவதி அடைகிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உடனடி அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட தொலைபேசியில பேசி இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.